நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலை உணவு திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரியாரோட பிறந்தநாள் செப்டம்பர் 17th இருந்து அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் பிரச்சனை மட்டும் முடியவே முடியாது போல. பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்காதீங்கன்னு சொன்னாலும் வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால இப்போ 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மதுரையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி ரோடு வந்து குண்டும் குழியுமா இருந்திருக்கு. அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை உடனே சரி பண்ணி தர சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்த நாளே புதுசா ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு நபருக்கு இந்திய ராணுவத்திலே வந்து வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அவர் வேலைக்கு போகாம இருந்திருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னா அவர்கிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல. அந்த ஜாதி சான்றிதழ் கேட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா அவர் போராடிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ எம்எல்ஏ வன்னியரசை மீட் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடி கோரிக்கை வச்சாரு. அடுத்த நாளே அவருக்கு ஜாதி சான்றிதழ் கிடைச்சிருக்கு. மெரினால தொலைஞ்சு போன 2 வயது பெண் குழந்தைய சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து பத்திரமா கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. கல்லூரி மாணவிக்கு ஒருத்தர் காதல் தொல்லை கொடுத்திருக்காரு. உடனே அந்த காதல் தொல்லை கொடுத்த நபரையும் சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரையும் அவரோட ஃபேமிலியும் விஜய் சார் மீட் பண்ணியிருக்காரு. 48 லட்சம் அவங்களுக்கு நிதியம் கொடுத்திருக்காரு. மீனாட்சி சுந்தரம் பத்தி சொல்ல இந்த ஒரு வீடியோல சொல்ல முடியாது. ஏன்னா அவரு கதை வந்து கொஞ்சம் பெருசு. அடுத்த வீடியோல சொல்றேன். இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.